வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரட்னம். இது எனக்கு தெரிந்த ஐடி விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. மற்றும் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், என்னுடைய சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஓல் நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் எனேபிள் பண்ணி விடவும். ஓகே, இன்றைய பதிவு என்னவென்றால், நாங்கள் எல்லாரும், அதாவது அநேக மாணவர்கள் ஆஃபீஸில் நாங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்னை பாவிப்போம். அதாவது இமெயிலை அனுப்புவதற்கும் ரிசீவ் பண்ணுவதற்கும் பயன்படுத்துகின்ற ஒரு டூல். ஓகே, இந்த அவுட்லுக்கை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் இமெயில் அனுப்பும் பொழுது சில வேளைகளில் இப்போ சேம் கண்டென்ட்டை நாங்கள் திருப்பி அனுப்ப வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் வருகின்றது. ஓகே, அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு இமெயில் டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணி அந்த கண்டென்ட்டை அந்த இமெயில் டெம்ப்ளேட்டில் நாங்கள் போட்டு வைத்துவிட்டு எங்களுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் நாங்கள் முதலில் இருந்து அந்த இமெயில் கண்டென்ட்டை எழுதாமல் அந்த இமெயில் டெம்ப்ளேட்டை மட்டும் பாவித்து இலகுவாக நாங்கள் அதனை அனுப்பி கொண்டு இருக்கலாம். ஓகே, அதை பற்றிய ஒரு பதிவு தான் இன்றைய பதிவு. லெட்ஸ் see the demo. நாங்கள் 2 முறைகளில் இமெயில் டெம்ப்ளேட்டை இந்த அவுட்லுக்கில் நாங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ முதலாவது முறை அவுட்லுக்குள்ள காணப்படுகின்ற மை டெம்ப்ளேட் என்னும் ஆட்-இனை பாவித்து அதனை செய்யலாம். இரண்டாவது, அவுட்லுக்கில் காணப்படுகின்ற குயிக் பார்ஸ் என்னும் அந்த ஃபீச்சரை பாவித்தும் இதனை நாங்கள் செய்யலாம். முதலாவதாக நாங்கள் இந்த மை டெம்ப்ளேட் என்னும் ஆட்-இனை பாவித்து எவ்வாறு நாங்கள் இமெயில் டெம்ப்ளேட்டை நாங்கள் கிரியேட் பண்ணலாம் என்பதை இப்பொழுது பார்ப்போம். இந்த மை டெம்ப்ளேட் என்னும் ஆட்-இனை பாவித்து நாங்கள் இமெயில் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணும் பொழுது இந்த இமெயில் டெம்ப்ளேட் உங்களுடைய அவுட்லுக் மெயில் பாக்ஸில் தான் சேவ் பண்ணப்படும். எனவே நீங்கள் இந்த மை டெம்ப்ளேட் என்னும் இந்த ஆட்-இனை பாவித்து இமெயில் டெம்ப்ளேட்டை நீங்கள் சேவ் பண்ணும் பொழுது, இப்போ நீங்கள் வேறொரு கம்ப்யூட்டரில் சென்று நீங்கள் இமெயில் அனுப்பும் பொழுது அந்த இமெயில் டெம்ப்ளேட்டை நீங்கள் பாவிக்கலாம். அதே நேரத்தில் இப்போ மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் வெப் வெர்ஷனை பாவிக்கும் பொழுதும் அதிலும் நீங்கள் க்ரியேட் பண்ண இமெயில் டெம்ப்ளேட் பாவிக்கலாம். ஓகே, மாற்றியது இந்த மை டெம்ப்ளேட் என்னும் ஆட்-இன் நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்டினை கொண்டிருந்தால் உங்களுடைய அவுட்லுக்கில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணப்பட்டு காணப்படும். ஓகே, நீங்கள் பாப் அல்லது ஐமேப் அக்கௌண்டினை கொண்டிருந்தால் இந்த மை டெம்ப்ளேட் என்னும் இந்த ஆட்-இனை பாவிக்க முடியாது. இப்பொழுது நாங்கள் இந்த மை டெம்ப்ளேட் என்னும் ஆட்-இனை எவ்வாறு ஆட் பண்ணலாம் என்பதை பார்ப்போம். உங்களுடைய அவுட்லுக்கில் எவ்வாறு ஆட் பண்ணலாம் என்பதை பார்ப்போம். இதற்கு நீங்கள் இந்த கெட் இன்சர், இங்கே பாருங்கள், இந்த பட்டன் இருக்கின்றது, இதனை கிளிக் பண்ணுங்கள். இப்பொழுது இந்த கெட் ஆட்-இன்ஸ் என்னும் இந்த ஒரு பாப்அப் நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது இங்கே வருகின்றது. ஓகே, அப்போ இங்கே காணப்படுகின்ற இந்த மை ஆட்-இன்ஸ் என்பதை கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள், இதில் நிறைய டெம்ப்ளேட் காணப்படுகின்றது. இப்போ இதில் எங்களுக்கு இந்த மை டெம்ப்ளேட் என்பது கீழே பாருங்கள் ஒரு ரைட் மார்க்கோட ஆடட் என்று சொல்லி வருகின்றது. இப்போ இது ஆட் பண்ணாவிட்டால் நீங்கள் அதுக்கு அருகில் காணப்படும் இந்த லிப்சிஸ் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது இந்த ரிமூவ் என்னும் இந்த இடத்தில் உங்களுக்கு ஆட் என்னும் ஒரு பட்டன் ஒன்று காணப்படும். அதனை கிளிக் பண்ணுவதன் மூலம் இந்த மை டெம்ப்ளேட் என்னும் ஆட்-இனை உங்களுடைய அவுட்லுக்கில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் இதனை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு ஒரு இமெயில் வந்திருக்கின்றது, இதற்கு ஒரு ரிப்ளை அனுப்புவோம். ஓகே, இப்பொழுது பாருங்கள், இப்போ நாங்கள் எவ்வாறு எங்களுக்கு இப்போ நாங்கள் அதாவது ரிப்பீட்டாக அனுப்புகின்ற இமெயில், இப்போ சேம் கண்டென்ட்டை திருப்பி அனுப்புவதாக இருந்தால் அதனை நாங்கள் ஒரு இமெயில் டெம்ப்ளேட்டில் க்ரியேட் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டை இலகுவாக பாவிக்கலாம். அதாவது முதலிருந்து நீங்கள் அதனை அந்த இமெயிலை திருப்பி எழுதாமல் இப்போ நீங்கள் அந்த இமெயில் டெம்ப்ளேட்டை பாவித்து இலகுவாக அதனை செய்யலாம். அப்போ நாங்கள் இப்பொழுது அந்த இமெயில் டெம்ப்ளேட்டை நாங்கள் இந்த மை டெம்ப்ளேட் என்னும் இந்த ஆட்-இனை பாவித்து எவ்வாறு க்ரியேட் பண்ணலாம் என்பதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த வியூ டெம்ப்ளேட்ஸ் என்பது காணப்படுகின்றது, இதனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அப்போ இப்பொழுது பாருங்கள், எங்களுக்கு சில டெம்ப்ளேட் ஆல்ரெடி இங்கே காணப்படுகின்றது. இப்போ முதலாவது ஐ வில் ரிப்ளை லேட்டர் என்பதும் ஒரு
ஒரு இமெயில் டெம்ப்ளேட், ஐம் ரன்னிங் லேட் என்பது இன்னும் ஒரு இமெயில் டெம்ப்ளேட். ஓகே, அப்போ இந்த இமெயில் டெம்ப்ளேட்டுக்கு மேலே நீங்கள் மவுஸை கொண்டு வரும்பொழுது பாருங்கள், அதனை நீங்கள் டெலீட் பண்ணலாம், அதே நேரத்தில் எடிட் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு புதிய டெம்ப்ளேட் ஒன்றை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ அதற்கு வந்து நாங்கள் வந்து ஏதாவது ஒரு பேரை கொடுப்போம். ஓகே, அப்போ நீங்கள் வந்து இதில் அந்த இமெயில் கண்டென்ட்டை எழுதலாம், டியர் கஸ்டமர். ஓகே, அப்போ இதில் வந்து இன்னும் விஷயத்தை நான் கூற வேண்டும். இப்போ இந்த டெம்ப்ளேட் இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணும் பொழுது உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு லிங்கை வந்து நீங்கள் இதில் எம்பெடட் பண்ண முடியாது. அது நேரத்தில் இப்போ உங்களுடைய ஃபோண்டுக்கு வந்து ஏதாவது ஃபார்மட் பண்ணலாம், அதாவது இப்போ இட்டாலிக் ஃபோண்ட் ஓர் அதை போல்ட் ஆக்குறது, அண்டர்லைன் பண்ணுற போன்ற விஷயங்களை இதில் நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஃபார்மட் பண்ணப்பட்ட இமெயில் டெம்ப்ளேட்டை பாவிக்க வேண்டுமென்னு சொன்னால் நீங்கள் அதனை இன்னும் ஒரு அப்ளிகேஷனை பாவித்து க்ரியேட் பண்ணி போட்டு அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணலாம். உதாரணமாக வேர்டினை பாவித்து நாங்கள் அதனை செய்து பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு இமெயில் டெம்ப்ளேட்டை இங்கே க்ரியேட் பண்ணி வைத்திருக்கின்றேன். இங்கே பாருங்கள், இதில் லிங்க் வந்து இதில் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த ஃபோண்ட் வந்து போல்ட் ஆக்கி அதை நான் வந்து ரெட்டில் ஆக்கியிருக்கின்றேன். இப்போ இதை வந்து நாங்கள் காப்பி பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு தெரியும், Ctrl+C கிளிக் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் இங்கே வந்து இதில் வந்து Ctrl+V வந்து கிளிக் பண்ணுவோம். அப்போ இப்பொழுது பாருங்கள், எங்களுக்கு அந்த ஃபோண்ட் ஃபார்மேட் எல்லாம் இதில் லிங்க் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் ஃபோண்ட் ஃபார்மேட் வந்து காணப்படுகின்றது. அப்போ இதில் நீங்கள் சேவ் அந்த பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் இந்த இமெயில் டெம்ப்ளேட்டை வந்து சேவ் பண்ணலாம். அது இன்னும் ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த இமெயில் டெம்ப்ளேட்டர் சைஸ் வந்து 32 கிலோபைட்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். அல்லாவிட்டால் இங்கே காணப்படுகின்ற இந்த 2 எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு காணப்படும். அப்போ இந்த 2 எரர் மெசேஜையும் உங்களுக்கு நீங்கள் இதை சேவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய இமெயில் டெம்ப்ளேட்டர் சைஸை குறைச்சி போட்டு சேவ் பண்ணணும். ஓகே, அப்போ இதனை சேவ் பண்ணி ஓகே. இப்போ நாங்கள் இதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள், இப்போ நாங்கள் முதலிருந்து இதனை நாங்கள் வந்து டைப் பண்ண தேவையில்லை. ஓகே, அப்போ இப்போ இதை வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் பாவிப்பதல்ல, நீங்கள் புதிய இமெயில் ஒன்றை கம்போஸ் பண்ணும் பொழுதும் அதை நீங்கள் செய்யலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு புதிய இமெயில் ஒன்றை இதை ரிப்ளை பண்ணி போட்டு நாங்கள் ஒரு புதிய நியூ இமெயிலை கிளிக் பண்ணி இப்போ யாருக்கு வந்து போட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து திருப்பி இந்த வியூ டெம்ப்ளேட்ஸுக்கு சென்று இப்போ நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள் இங்கே காணப்படுகின்றது. ஓகே, இரண்டாவதாக நாங்கள் வந்து அவுட்லுக்கில் காணப்படுகின்ற குயிக் பார்ட்ஸ் என்னும் இந்த ஃபீச்சரை பயன்படுத்தி எவ்வாறு நாங்கள் இமெயில் டெம்ப்ளேட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த முறையில் வந்து ஒரு நன்மை என்னவென்று சொன்னால், இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த இமெயில் டெம்ப்ளேட்டில் டெக்ஸ்ட் இருக்கலாம், இமேஜஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம், டேபிள் போடலாம், அதேமாதிரி ஃபோண்ட் ஃபார்மேட்டிங் எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால், இது வந்து சிங்க் பண்ணாது. அதாவது உங்களுடைய ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் இதனை க்ரியேட் பண்ணினால் அது அந்த கம்ப்யூட்டரில் மட்டும்தான் நீங்கள் இந்த இமெயில் டெம்ப்ளேட்டை பாவிக்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த இமெயில் டெம்ப்ளேட்டை எவ்வாறு குயிக் பார்ட்ஸை பாவித்து க்ரியேட் பண்ணலாம் என்பதை பார்ப்போம். இப்போ நான் இந்த ஒரு இமெயிலுக்கு ரிப்ளைக்காக இப்போ நான் வந்து இப்போ இந்த இமெயிலில் வந்து நான் லிங்க் இருக்கின்றது, ஃபார்மேட் இருக்கின்றது, ஒரு டேபிள் வைத்திருக்கின்றேன், அதே மாதிரி ஒரு இமேஜும் வந்து இங்கே காணப்படுகின்றது. ஓகே, இப்பொழுது நான் இந்த இமெயிலை வந்து ஹைலைட் பண்ணி போட்டு இங்கே காணப்படுகின்ற இந்த இன்சர்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், இதில் குயிக் பார்ட்ஸ் என்பது காணப்படுகின்றது. இங்கே பாருங்கள், இதனை கிளிக் பண்ணுங்கள். ரைட், இப்போ இங்கே பாருங்கள், இந்த சேவ் செலெக்ஷன் டு குயிக் பார்ட்ஸ் கேலரி. ஓகே, அப்போ இதுக்கு ஒரு பேரை நாங்கள் கொடுக்கலாம். நான் ஒரு டெஸ்ட்னு சொல்லி போடுகிறேன். ரைட், பட் இதில் வந்து இப்போ ஜெனரல் இப்போ நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஜெனரலாகவே இப்பொழுது அதனை கொடுக்கின்றேன். அப்போ நான் வந்து இப்பொழுது இன்சர்ட் கண்டென்ட் ஒன்லி. ஓகே, தென் கிளிக் ஓகே. ரைட், இப்பொழுது அந்த குயிக் பார்ட்ஸ் அந்த இமெயில் டெம்ப்ளேட் வந்து இந்த குயிக் பார்ட்ஸில் வந்து சேவ் பண்ணப்பட்டு காணப்படுகின்றது. அதை கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள் இது வந்து இங்கே காணப்படுகின்றது. ஓகே, அப்போ இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ இதனை க்ளோஸ் பண்ணி போட்டு ஒரு புதிய இமெயில் ஒன்றை இப்பொழுது ஒரு புதிய இமெயில் ஒன்றை நாங்கள் அனுப்புவோம். அப்போ நாங்கள் இந்த இன்சர்ட் என்ற பட்டனுக்கு சென்று இந்த குயிக் பார்ட்ஸ் என்பதை கிளிக் பண்ணி போட்டு இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள், நாங்கள் எங்களுக்கு இலகுவாக அந்த இமெயில் டெம்ப்ளேட்டை நாங்கள் இதில் இன்சர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஓகே, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.